அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, தேசிய அளவில் எனக்கு பதவி தர்றியா நான் கட்சி ஆரம்பிக்குவேன் என்று அகில இந்திய அளவில் பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மிரட்டக்கூடிய அளவில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிற தகவலை அவரே உருவாக்குறாரு. அதுக்கான ஆதரவாளர்களை உருவாக்கிட்டாரு. ஆனால் அறிவிக்காததற்கு ஒரு அச்சம் காரணமா இல்லை வேறு தேர்தல் அரசியல் கணக்கு காரணமான்னு நமக்கு தெரியலை. ஆனால் நியாயமாக பார்த்தா இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள முன்னாடியே அவர் அறிவித்து களத்துக்கு வந்திருக்கணும் நேரம். ஆனால் அவர் வரலை. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது. இப்போ பாஜக விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மத்தியிலும் எந்த ஒரு பொறுப்பு கொடுக்கல, மாநிலத்திலையும் அவருக்கான ஒரு அதிகாரம் பறிக்கப்படுது அப்படின்னா மொத்தமாக விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தனி கட்சி தொடங்கினாதான் விலகுவார், இல்லை வேறு கட்சியில் போய் இணையணும். அவருக்கு ரெண்டு தான் வாய்ப்பு இருக்கு. வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு? இப்போ மைத்ரேயன் பாஜகவோட மாநில துணைத் தலைவராலாம் இருந்தார், போய் திமுக இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பும் சரி, அவர் ஜெயலலிதா சிறைக்கு போன காலத்துலையும் சரி 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தார், போய் திமுக செஞ்சார். அப்போ ஒரு அரசியல் கட்சியை தனித்து நடத்த முடியும்னா அவர் அமைப்பை தொடங்கணும், இல்லைன்னா வேறு கட்சிகளில் இணையணும்.